இப்போ இன்னைக்கு பேட்டி கொடுத்தாருல, இதனுடைய தேவையும் இதனுடைய நோக்கமும் என்ன என்பதை அவர் விளக்கணும். இன்னைக்கு என்ன அவசியம் இந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம்? அவருடைய அந்த பேட்டி நான் இன்னும் முழுசா பார்க்கல. உங்களை போர் இருக்கவங்க சொன்னாங்க நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்று பலர் சொன்னாங்க. நான் கேட்குறேன், இப்போ இந்த பேட்டியை கொடுத்து இவ்வளவு பெரிய இதற்கு முன்பு என்ன நடந்தது, நான் எப்படி செஞ்சேன், போனேன், வந்தேன், இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுடைய கூற்றுப்படி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களிடம்தான் இருக்கிறது, மாம்பழம் சின்னம் எங்களுக்கிட்ட தான் இருக்குது, தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரத்தை திரும்ப பெற்றுக் கொண்டது, டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எங்களுக்கு சாதகமானது, கட்சி உங்கள்கிட்ட இருக்குன்றீங்களா, நீங்க நடத்திட்டு போங்க. பறித்து விட்டார், அப்பாவிடமிருந்து கத்தி பறித்து, நீங்க சொல்றதுலேயே முரண்பாடு இருக்குல்ல. இப்ப என்ன இதனுடைய நோக்கமாக அவருடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது என்றால், எல்லா நிலைகளிலும் நாம் தோற்றுவிட்டோம், அங்கீகாரத்தை கட்சியினுடைய அங்கீகாரம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள், அவர்கள் தொடர்ந்த ஒரு நீதிமன்றத்தில் கூட உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களிலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ஒரு புகாரில் கூட அவர்களால் இதுவரையில் ஒரு சிறு துரும்பை கூட அவரால் தூக்கி எறிய முடியவில்லை. டெல்லியில் போராட்டம் நடத்துகிறோம் என்று ஒட்டுமொத்த தமிழகமே சிரிக்கக்கூடிய அளவிற்கு வடமாவட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்களை வைத்து 50 பேரை 100 பேரை வைத்து ஒரு போராட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தினால் அது எந்த அளவிற்கு இருக்கும். ஆனால் முதன்முறையாக மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்து ஒரு போராட்டம் நடத்துகிறோம் என்று 2-3 நாட்களுக்கு முன்பு நடத்தி அதில் வெறும் காலி சேரோட இருந்துச்சு என்று சொல்லியதன் மூலமாக அவர்கள் இன்றைக்கு வெறுப்பில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக விண்ணப்பங்களை நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் கொடுத்தோம். இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா, நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் திருவிழா மாதிரி இன்னைக்கு பனையூர்ல பல்வேறு தொகுதிகளில் இருந்து தமிழ்நாடு முழுக்க அங்க விண்ணப்பம் செஞ்சிட்டு இருக்காங்க, விருப்ப மனுவை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. தாங்க முடியல அவங்களால. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு அவர் ஒரு சொல்றாரு, நாங்கள் தான் பேச்சுவார்த்தை பண்ணுவோம், நாங்கள் தான் தொகுதியை முடிவெடுப்போம், நாங்க எங்களை தான் எல்லாரும் வராங்க, எல்லாம் வராங்க, இப்ப ஏன் பேசுறீங்க? அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது சின்னையா அவர்களை அவருக்கு மத்திய அமைச்சர் அவருக்கு நாடாளுமன்ற எல்லாத்துக்கும் நான் தான் செஞ்சேன். இது பல முறை சொல்லி எங்களுக்கெல்லாம் காது புளிச்சு போச்சு, அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது அதை சமரசம் செய்வதற்காக நான் மிக மிக கடுமையாக பாடுபட்டேன்னு சொல்றார். நான் இப்ப கேட்கிறேன், ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பிரச்சனை ஏற்பட்டு ஐயாவும் சின்னையாவும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகு எத்தனை முறை நீங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பல முறை சந்தித்தீர்கள், பல முறை மீண்டும் மீண்டும் போய் உட்கார்ந்து பேசுனீங்க, எத்தனை முறை மருத்துவர் சின்னையாவை நீங்க சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையை எத்தனை முறை நீங்க நடத்துறீங்க? ஒன்னு சொல்லுங்க. ஒரு முறை கூட ஐயா சின்னையா அவர்களை சந்திக்கல, அவரோட பேசல. அவர் ஐயா அவரோட போயிட்டு அங்க உள்ள இருந்துகிட்டு அங்க ஐயா அவர்களை ஸ்க்ரூ பண்ணி விடுறதும், தூண்டி விடுறதும், அங்க தூபம் போடுறதும், எண்ணெயை ஊத்துறதும், இந்த வேலையை தான் செஞ்சிருக்காரு. நான் பகிரங்கமா சொல்றேன், நீங்க 2 பேருக்கும் சமாதானம் பண்றேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, சமாதானம் பண்றதுக்கான முயற்சி மேற்கொண்டேன்னு சொன்னீங்கல்ல, ஐயாவை பல முறை சந்தித்த நீங்கள் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஐயாவை பாக்குறீங்க, இன்று மாலை சின்னையா பாருங்க, மறுநாள் பாருங்க, இவரையும் அவரையும் பார்த்து விட்டு அடுத்தது போகணும். இன்னைக்கு பாக்குறீங்க, 2 நாள் கழிச்சு திரும்பி ஐயா பாக்குறீங்க, திரும்பி ஐயா பாக்குறீங்க, அது சமரசமா? இது உள்ளபடியே சொல்லுங்க. நீங்க அவர் என்னிட்ட சொல்லட்டும், நான் இருவரையும் நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு முறையும் சந்தித்து நான் சமாதான முயற்சியை மேற்கொண்டேன் சொல்லிட்டோம். நாங்க செஞ்சோம் சார், பல முறை நாங்க செஞ்சோம். அதனால இவர் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்றாரு, 25 வருஷமா கட்சியில் இருந்தேன், கட்சியினுடைய விதிப்படி கட்சியினுடைய நிறுவனத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, விதிப்படி கூட்டுறதுக்கான அதிகாரம், பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கான அதிகாரம், அனைத்து அதிகாரமும் மருத்துவர் ஐயாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் தலைவிதி இது. 25 வருஷமா கட்சி தலைவராக இருந்தவர் கட்சியினுடைய அமைப்பு விதி என்ன என்பதே தெரியாம இன்னைக்கு பேசுறார். கட்சியினுடைய விதி என்ன? விதி 13 மருத்துவர் ஐயா
எந்த பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு எதுவாக இருந்தாலும் அழைக்கப்படணும். அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளணும். இதை தவிர கட்சி தலைவருக்குள்ள அதிகாரம், செயலாளருக்குள்ள அதிகாரம், உயர்மட்ட செயற்குழுக்குள்ள அதிகாரம், எந்த அதிகாரத்தையும் தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்ளவே இல்லை. இந்த பைலா உருவாக்கும் போது என்ன மனநிலையை மருத்துவரையா உருவாக்கினார்? கட்சியில் எந்த பதவியும் நான் வைக்க மாட்டேன், தேர்தலில் போட்டியிட மாட்டேன். அந்த நிலையில் இருந்த ஒருவரை இன்றைக்கு நான் தான் கட்சி தலைவர்